கிழங்கு வச்சு ஒரு இனிப்பு போலி செய்யலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுப்பு கிரியேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி சக்கரவள்ளி கிழங்கு இனிப்பு போலி செய்யலாம். இது பாருங்கள், இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் செலக்ட் பண்ணால் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். சக்கரவள்ளி கிழங்கு நல்லா சுத்தமாக இது போல் கழுவிட்டு துண்டு துண்டாக அரைஞ்சிக்கலாம். அதை ஒரு பாத்திரத்தில் வச்சு குக்கரில் வச்சு ஒரு 2 விசில் விட்டோம்னா நல்லா வெந்துடும். மேல் மாவுக்கு 1/4 கிலோ மைதா மாவு எடுத்து வச்சுருக்கு. அதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, இது நிறத்துக்காக, போலி நல்லா கலராக இருக்கணுங்கிறதுக்காக, ஒரு ஸ்பூன் எண்ணெய், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இது போல் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும். இந்த பிசைஞ்ச மாவு மேலே கொஞ்சம் எண்ணெயை தடவி வச்சுட்டு நம்ம தட்டு போட்டு மூடிக்கலாம். இது ஆயில் தான் நம்ம ஊற்றிருக்கு. இப்போ பாருங்கள், வெந்த சக்கரவள்ளி கிழங்கு எடுத்து தோலை எடுத்துட்டு நல்லா மசிச்சுக்கணும். இதுபோல் கையிலையும் மசிச்சுக்கலாம், இல்லைன்னா மத்து மேஷர் ஏதாவது ஒன்று வச்சு நல்லா நைஸாக கட்டி இல்லாமல் மசிச்சுக்கணும். எப்பவும் நம்ம கடலைப்பருப்பு, தேங்காய் இதை வச்சு தான் போலி பண்ணியிருப்போம். இது போல் போலி பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், மசிச்சாச்சு, இதை கட்டி இல்லாமல் எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு 4 ஸ்பூன் சர்க்கரை போடுது. உங்களுக்கு தேவைன்னா நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ பொடி பண்ணி போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டாச்சு. போட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் போடுறது. நீங்கள் திருவுண தேங்காய் இருந்தாலும் அப்போயே போட்டுக்கலாம், அதையும் போட்டுக்கலாம். பாருங்கள், மாவு நல்ல பதமாக வந்துடுச்சு. இப்போ மாவை எடுத்து வச்சுட்டு இந்த நம்ம சக்கரவள்ளி கிழங்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை, தேங்காய், ஏலக்காய் பொடி எல்லாம் எல்லா இடமும் கலங்குற மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கையில் நல்லா கலக்கி விட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸில் ஒரு உருண்டையாக உருட்டிக்கலாம். கட்டி இந்த கிழங்குல நார் இருக்கும், அதெல்லாம் நம்ம எடுத்துடணும். எடுத்துட்டு நல்லா மசிச்சுக்கணும். அப்போ தான் நம்ம போலி செய்யும்போது மாவு மேல் மாவை கிழிச்சிட்டு வெளியில் வராது. இதுபோல் நம்ம தேவையான சைஸில் உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா பால் ஆட்டம் உருட்டி வச்சுட்டு நம்ம செஞ்சோம்னா ஈஸியாக சீக்கிரம் செஞ்சிடலாம். இப்போ ஒரு பிளாஸ்டிக் சீட்டில் கொஞ்சம் ஆயில் தடவிட்டு அந்த மேல் மாவு மைதா மாவை ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். எண்ணெயை விரலில் தொட்டுக்கிட்டு, நான் மாவு நல்லா ஊறினதுனால இப்படி நல்லா நெகிழ்ந்து வரும். இது போல் பண்ணிவிட்டு நம்ம உருட்டி வச்ச உருண்டையிலேருந்து ஒன்று எடுத்து இந்த மேல் மாவில் மூடணும். நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம உப்புட்டு செய்யும்போது செய்வோம்ல, பருப்பை உள்ளே வச்சு மூடுற மாதிரி இதையும் நல்லா மூடிக்குவோம். மூடிட்டு நல்லா உருட்டி அதே சீட்டில் வச்சு நல்லா எவ்வளோ லேசாக வருமோ அந்த அளவுக்கு கையில் எண்ணெய் தொட்டுட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். சக்கரவள்ளி கிழங்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் இது போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கிழங்கா சாப்பிடாதவங்க விரும்பி இப்படி செஞ்சு கொடுக்கும்போது சாப்பிடுவாங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. ஒரு தவாவை அடுப்பில் வச்சு நல்லா சூடானதும் இந்த போலியை போட்டுட்டு எண்ணெயோ அல்லது நெய்யோ ஊற்றி சுட்டுக்கலாம். 2 பக்கமும் புரட்டி போட்டு நம்ம சுட்டுக்கணும். நல்லா வெந்து ப்ரௌனாக டாட்ஸ் வரும்போது எடுத்து திருப்பி அடுத்த பக்கம் போட்டு அப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா வேக விட்டு எடுக்கணும். செய்கிறது ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பரட்டி போட்டு மேலே கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றி சுட்டோம்னா ரொம்ப வாசமாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும்.
இது போல் 2 பக்கமும் நல்லா வேக விட்டு எடுக்கணும். இதே போல் நல்லா இன்னொரு போலியும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். நெய் ஊற்றி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் பரட்டி போட்டு அங்கங்கே ப்ரௌனாக டாட் வர மாதிரி சப்பாத்திலாம் நம்ம சுட்டு எடுக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்ம வெண்ணெயோ இல்லை உறைஞ்ச நெய்யோ வச்சு தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருக்கும் நல்ல ஆரோக்கியமான ஒரு சக்கரவள்ளி கிழங்கு போலி ரெடி ஆகிடுச்சு. எல்லா மாவையும் இது போல் நம்ம சுட்டு எடுத்துடலாம். இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதை நம்ம நல்லா உறைஞ்ச நெய்யை எடுத்து வச்சுருக்கு போலியை போட்டு நம்ம நெய்யில் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.